இரவின் விழிகள் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆர்டினரியான ஒரு படமாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு நான் ஒரு சாதாரணமாக தான் உட்காந்தேன். ஆனால் உண்மையாலுமே மிரட்டிட்டாங்க. மேக்கிங் இஸ் வெரி குட், ஆல் தி பெஸ்ட். இது ப்ரொடியூசரும் டைரக்டரும் 2 பேரும் சேர்ந்து நடித்து இதில் வந்து இந்த மாஸ்கை போட்டது ஒருத்தர், மாஸ்கை போட வச்சவர் ஒருத்தர் நினைக்கிறேன். கரெக்டா? அதுதான் மாஸ்கில் இருக்கிறவர். ஆமாம், 2 பேரும் பண்ணுற லொல்லு ஜாஸ்தியாக இருக்கும் போல் இருக்கு படத்தில். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க மேக்கிங்கு. நம்ம கேமராமேனை சொல்லாமல் இருக்க முடியாது. நல்லா பியூட்டிஃபுல் ஷாட்ஸு. அந்த லொக்கேஷனில் எடுக்கிறது ரொம்ப டஃப், காட்டில் போய் எடுக்கிறதெல்லாம். அதுலேயும் வந்து ஒரு நேர்த்தியான ஒரு ஃபோட்டோகிராஃபி. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இந்த படத்தினுடைய கருவு கேட்டாற் போல் அந்த சஸ்பென்ஸு, த்ரில்லரும், அந்த பேங்கு நல்லா கலக்கியிருக்கீங்க. பாடலும் நல்லா இருக்கு. 2 1.5 பாட்டு தான் போட்டீங்க, 5 பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த 3.5 பாட்டு இவங்களே வச்சுருக்காங்க போல இருக்கு. அந்த 3.5 பாட்டு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா. எனக்கு பாடல் பார்க்குறதுல ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த ஹீரோயினுங்களெல்லாம் அதை நல்லா பார்த்துருக்கலாமேன்னு ஆசை தான், வேற ஒன்றும். அவங்களுக்கும் அதான் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சாயந்தரம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அழகான விஷயம் கிடைக்கு பாருங்க. ஆமான்றாரு பாருங்க நம்ம அண்ணன். வந்த உடனே நம்ம போஸ் வெங்கட் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான திரை உலகத்தை சேர்ந்தவர்களுக்கு, திறமையானவர்களுக்கு வழங்கி இருக்கும் குழுவில் தம்பி இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி. அவருக்கு ஒரு கரவோஷத்தோட நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக நான் நன்றி சொல்ல விரும்புறது எங்கள் இயக்குநர்களுக்கு. நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நம்ம லிங்குசாமி, வெங்கட் பிரபுவா, எஸ்.ஜே. சூர்யா, அப்போ விக்ரமன் அவர்களுடைய துணைவியார், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அதுக்கு நான் விக்ரமன் சார்பிலேயே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில். ஏன்னா இந்த மாதிரி தேர்வுக்குழுவில் இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். சாதாரண விஷயம் இல்லை, சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்லை. நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கிட்டத்தட்ட கடந்த 15 நாளாக ஆஸ்கார் விருதுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பக்கூடிய படத்தை தேர்ந்தெடுக்கிற குழுவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய படங்கள், நல்ல படங்கள் வந்தது. ஒரு பெரிய குறை வந்து தமிழ்ல இருந்து எந்த படமும் வரல. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் கூட்டமே வர்றதில்லைன்றாங்க. ஏன் திரையரங்கத்துக்கு கூட்டம் வரல? இப்போ இன்னைக்கு அதுதான் மெயின் மேட்டர். படங்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வர்றாங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் புதுசாக ஏதோ முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும், ஒரு பெரிய விடியலை உருவாக்கணும், ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக போராடி கொண்டு வருகிற கலைஞர்களுக்கெல்லாம் அந்த படத்தை எடுத்து முடித்த கடைசியில் பெரிய போராட்டமாக போகுது அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கடந்த மாதம் ரிலீஸ் ஆன ஒரு மிகப்பெரிய படத்துக்கு கூட ஒரு ஊரில் வெறும் 9 பேர் தான் தியேட்டரில் உட்காந்துருந்தாங்க. இன்னைக்கு இப்போ டைரக்டர் விக்ரமன் எனக்கு சொன்னார், வெறும் 9 பேர் தான் சார் உட்காந்துருந்தாங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பெரும்பாலுமாக ரிலீஸ் செய்யப்படுகின்ற சிறிய படங்கள் அந்த தயாரிப்பாளர்களுக்கே தெரியறதில்லை எந்த தியேட்டரில் ஓடுதுன்னு, எந்த ஷோ ஓடுறதுன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து களைவதற்கு நம்ம பேசத்தான் முடியும். பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. ஸோ பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ் வெங்கட் எப்படி வந்து திரைப்படத்தை வெளியிட வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு படத்துக்கு நீங்கள் தியேட்டர் வந்து 100 தியேட்டர் கூட கொடுக்க வேண்டாம், ஒரு 50 தியேட்டர் கொடுத்தாலும் அந்த தியேட்டரில் காலையிலேருந்து
காலை காட்சியிலேருந்து இரவு காட்சி வரையிலும் அந்த படமே ஓடணுன்ற ஒரு கட்டாயத்தை நம்ம உருவாக்கணும். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காலத்தில் கூட நம்ம பொன்னுமணின்னு ஒரு படம் அது ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 16 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ராஜகிரண் சார் படம், பி வாசு சார் படம், என்னோட படம், வாசு சார் படம், இந்த மாதிரி நிறைய படங்கள். அந்த 16 படங்களில் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் அப்போல்லாம் வந்து விமர்சனம் உங்களுக்கு தெரியும், 1, 2, 3, 4, 5, 6ன்னு இந்த மாதிரி போடுவாங்க. அதில் முதல் இடத்துல முதல் வாரம் ஒரு படம் இருக்கும். 2வது வாரம் அந்த படங்கள் எல்லாமே ஓடும். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு 50 தியேட்டர், 60 தியேட்டர், 40 தியேட்டர், 70 தியேட்டர், பெரிய படங்களுக்கு 80 தியேட்டர் கொடுப்பாங்க. 2வது வாரத்தில் வந்து முதல் வாரத்தில் முதல் இடத்தில் இருந்த படம் வந்து 2வது இடத்துக்கு போயிடும். அது 2வது 3வது இடத்துல இருந்த படம் முதல் இடத்துக்கு வரும். எவ்வளவு அழகா இருந்தது பாருங்க. இது எப்படி நடந்தது? அது அத்தனை படங்களையும் மக்கள் பார்க்கிற வாய்ப்பு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியேட்டர்கள்ல அத்தனை படங்களையும் மக்கள் பார்த்து விட்டு எது மிகச்சிறந்த படம், எது சிறந்த படம், அதற்கடுத்து சிறந்த படம் எது அப்படின்னு அவங்க வகைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவங்க போய் மவுத் டாக் போய் 5வது இடத்துல இருந்த பொன்னுமணி முதல் இடத்துக்கு வந்தது. முதல் இடத்துல இருந்த பார்த்திபனுடைய படம் உள்ளே வெளியே, அது 5வது இடத்துக்கு போகுது. 2வது இடத்துக்கு அரண்மனை கிளி. இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆனா அந்த 16 படங்கள்ல 12 படங்கள் வெற்றி படங்கள் தான். அந்த 12 படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க போட்ட காசோட லாபத்தோட அவங்களுக்கு காசு வந்தது. அதை வெளியிட்ட வெளியீட்டாளர்களுக்கு லாபம், தியேட்டருக்கும் லாபம், தயாரிப்பாளருக்கும் லாபம். அந்த சினிமாவை கொண்டு வர எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை நான் யாருக்கிட்ட வைக்கிறதுனே தெரியல. இயக்குனர் சங்கத்தோட தலைவருங்கிற முறையில் இது யாராச்சும் செய்யுங்கன்னு ஆண்டவனை பார்த்து தான் கேட்க வேண்டியதா இருக்கு. அதை யார் செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டு, சினிமாக்காரங்களோட ஓட்டு. ஏன்னா அந்த சினிமா மீண்டும் வந்தால் இருக்காங்க பாங்க இத்தனை பத்திரிகையாளர்களோட வாழ்க்கை, தொழில்நுட்ப கலைஞர்களோட வாழ்க்கை, ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான பேர்களோட வாழ்க்கை தொடர்ந்து பலப்படும். இந்த இரவின் விழிகள் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ, அவங்களோட இயக்குனர், அவங்க தயாரிப்பாளர் ரொம்பவே அழகான ஒரு விஷயத்த வந்த உடனே சொன்னாங்க. பெண்கள் பற்றி, அவங்களோட சுதந்திரத்தை பற்றி அவங்க பேசினாங்க. சொல்லிட்டு பட் உண்மையான சுதந்திரம் என்னது ஆக்சுவலி? ஸோ உண்மையான சுதந்திரம் நம்ம இளைஞர்கள் எல்லாமே சுதந்திரமாக பேசுறதா அது உண்மையான சுதந்திரம். நான் அது நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை வழியாக நான் பேச வந்தது இப்போ இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் பேச போகிறேன். ஸோ இந்த விஷயம் நான் பேசுறது நம்மளோட இளைஞர்களுக்காக தான். ஸோ என்னோட உயிருக்கு மேலே இருக்கிற இளைஞர்கள் அவர்களே, உங்ககிட்ட நான் பேச வந்தது உங்கள் கண்களில் பார்க்கறது நான் இன்று மட்டும் இல்லை, உங்கள் கண்களை பார்க்கறது என் நாடோட எதிர்காலமே உங்கள் கண்களில் நான் பார்த்து கொள்கிறேன். உங்கள் இதயத்தில் இருக்கிற தீ நம்ம ஊரை மட்டும் வெளிச்சம் கொடுக்க வேண்டாம், இந்த உலகத்தை ஒரு வழிகாட்டியா மாறணும். அதுதான் நீங்க இருக்கணும். அண்ட் நீங்க இந்த உலகத்தோட வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் தான் எல்லாம் புரட்சிக்கு தோளுக்கு தோல் நின்று இருக்காங்க. இப்போ நீங்க மகாத்மா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்தை பார்த்தீங்கன்னா அங்க நின்னவங்க தோளுக்கு தோல் நம்ம இளைஞர்கள் தான். அண்ட் நீங்க இந்தியாவோட சுதந்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா அது வாங்கி கொடுத்தது அந்த இளைஞர்கள் தான். விண்வெளி கனவை கம்ப்ளீட் பண்ணதே நம்ம இளைஞர்கள் தான். ஆனா இன்னைக்கு அவங்களோட போர்க்களமே வேற. அவங்க ஆயுதம் துப்பாக்கியும் வாள் மட்டும் இல்லை,
அவங்க ஆயுதம் வந்து ஒரு போஸ்ட், ஒரு ட்வீட்டு, ஒரு ரீல்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டோ இல்லை ஒரு ஒரு கமெண்ட்டோ எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டான விஷயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது நீங்கள் எந்த நாட்டையும் எந்த அரசாங்கத்தையும் நீங்கள் வந்து கேள்வி வந்து கேட்க முடியும், எந்த காயத்தை வந்து நீங்கள் சரிப்படுத்த முடியும், எந்த ஒரு ரொம்ப இஷ்யூஸை வந்து நீங்கள் வந்து பேச முடியும். ஸோ உங்களோட ஆயுதம் வந்து ரொம்ப வலுவான ஆயுதம். அது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில். அப்புறம் நீங்கள் உங்கள் கையில் வச்சிருக்கீங்களே என்னோட நண்பர்கள் எல்லாருமே, நீங்கள் அது வந்து ஒரு சாதாரண ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு ஒளிகாட்டி, அது ஒரு வழிகாட்டி. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உலகத்தையே வந்து அழிக்க முடியும், இல்லைன்னா இந்த உலகத்துக்கே நீங்கள் ஒரு வழியை வந்து காட்ட முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, இது ஒரு புரட்சி. ஸ்க்ரீன் மட்டும் இல்லை உங்கள் கையில் இருக்கிறது. ஸோ என்னோட இளைஞர்கள், என்னோட நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ஜஸ்ட் சாதாரணமாக ஸ்க்ரோல் பண்ணாதீங்க நண்பர்களே. நீங்கள் வந்து ஜஸ்ட் சிம்பிளி ஒரு லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்காக உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் அழிச்சிடாதீங்க. உங்களோட குரல் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு நாட்டுக்காக பயன்படுத்துங்க, ஒரு காட்டுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு குரல் இல்லாத குழந்தைங்களுக்காக ஒரு குரலா மாறுங்க. ஒரு ரொம்பவே ஏழையான இருக்க தாய்மார்களுக்கு ஒரு குரலா மாறுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கிற நதிகளுக்கு அது வந்து நீங்க யூஸ்ஃபுல்லா இருங்க. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபேஷன் மட்டும்தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா? இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்க கருத்து, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்க குரல், இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு காட்டுற கருணை. நீங்க எப்படி கருணை வந்து காட்ட முடியுது? நீங்க மற்ற மனிதர் மேல வச்சிட்டு இருக்கிற நேசமோ அவங்க மேல வச்சிட்டு இருக்க உறவு தான் உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு. சும்மா இது நம்ம சோஷியல் மீடியால பாக்குற இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் கிடையாது. அப்படி போயிட்டு நீங்க மற்றவங்க லைஃபை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. நீங்க அந்த சோஷியல் மீடியா வச்சுட்டு ஒரு வெறுப்பை வந்து காமிச்சீங்கன்னா அது 1000 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும், அது வளரும். அதே மாதிரி நீங்க ஒரு நம்பிக்கை காமிச்சீங்கன்னா அது 1000 வாட்டி வந்து வளரும். அதே மாதிரி துணிச்சல் காமிச்சீங்கன்னா அது 1000 வாட்டி மடங்கா போயிட்டு மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும். அது யாராலையும் வந்து நீங்க நிப்பாட்ட முடியாது. ஸோ உங்களோட நாட்டோட எதிர்காலம் வந்து பாராளுமன்றமோ இல்லை ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் வந்து டிசைட் பண்ணல, அவங்க வந்து தீர்மானிக்கல. அது எல்லாம் உங்க இளைஞர் கைகள்ல தான் இருக்கு. உங்க கையில வச்சிட்டு இருக்கிற போனோ சோசியல் மீடியால தான் இருக்கு. ஸோ யாருமே இங்க வந்து நாட்டோட ஃபேட்டை வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ நானே வந்து நம்ம எல்லாருமே ஒரு உலகம் வந்து திரும்பி பார்க்கும்போது எப்படி பார்க்க போறாங்கன்னா, தமிழ்நாடுல இருக்க இளைஞர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி இந்தியாவோட தலையெழுத்தே வந்து மாத்திருக்காங்க. அப்படிதான் இந்த சோசியல் மீடியாவை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு நல்ல குரலை வந்து சோசியல் மீடியால நல்ல குரலா வந்து மாத்துங்க சோசியல் மீடியாவில். நீங்க வந்து ஒரு நல்ல உதாரணமா இருங்க. உங்க கமெண்ட்ஸை வந்து கரெக்டா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வழி மட்டும் நீங்க காமிக்கல, வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் நீங்க வழி காட்டியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பெருசா வெற்றி படட்டும். தேங்க்யூ ஜான் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் தமிழ் கிடையாது. ஐ எம் born brought up in Andhra, but due to love of Tamil Nadu and Tamil culture, I shifted over here. ஆனால் அந்த டைம்ல நான் என்ன யோசிச்சிருந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து என்ன இருந்ததுன்னா, இங்க மட்டும்தான் ரொம்ப அன்பா அண்ணா அன்னு கூப்பிடுவாங்க. இது வந்து இப்போ இல்லை, ரொம்ப பாஸ்ட்ல இருந்து இருந்த கல்ச்சர். அப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி செப்பரேட், தமிழ் இண்டஸ்ட்ரி செப்பரேட் கிடையாது. அது ஒரு பாசத்தோட அண்ணா அக்கா அண்ணான்றது வந்து ரொம்ப பாசமா இருந்தது. அதோட வேல்யூ, அதோட டெப்த் ஆஃப் ஆரிஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்பவும் பார்த்தா எல்லாம் ப்ரோவா மாறிச்சு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா,
தமிழ்நாட்டுல வந்து கல்ச்சர் அண்ட் சினிமா வந்து ஒரு பாட்டா இருந்தது. ஒரு உலக சினிமாவே பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து we are lagging. அதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தா நம்ம தான். ஏன்னா ஒரு சினிமாக்கு நான் தயாரிப்பாளரா இருக்கலாம், ரெண்டாவது சினிமாக்கு நானும் ஒரு ஆடியன்ஸ் தான். ஸோ ஒரு ஆடியன்ஸ் மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல. ஆக்சுவலி உதயகுமார் சார் மென்ஷன் பண்ணி போன மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, புஷ்பா மாதிரி மூவிஸ் வந்தாதான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா, இல்ல பாகுபலி மாதிரி வந்தாதான் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனா அதர் ஸ்டேட்ஸ்ல எல்லா லாங்குவேஜஸ்ல எல்லா மூவிஸுக்கும் ஓரளவுக்கு கான்பிடென்டா போயிட்டு இருக்கு. ஈவன் முன்ன ஒரு லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப சின்ன படங்கள் தான் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு, பயங்கர ஹிட். ஆனா இங்க வந்து அந்த அந்த சென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸே வந்து இல்லாம போகுது. அது வந்து நாங்க சரியா எடுக்கலையா, இல்ல நாங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணலையா என்னன்றது அந்த கொஸ்டின் மார்க்குக்கு வந்து நீங்க தெளிவா பதில் சொல்லுங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு மீடியம் இருக்குது, கம்யூனிகேஷன். முன்னாடி மாதிரி ஒரு மீடியம் இல்லாம இல்ல. ஸோ ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி, ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ்ல போய் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். நாங்க 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தோம். அங்க காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னிக்கல், கேமரா, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி எடுத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ pledge all the audience of Tamil cinema, do come to theaters, வாங்க, பாருங்க, கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட அன்பு, உங்களோட சப்போர்ட் கொடுத்தாதான் அடுத்த வந்து நம்மளால வந்து அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் அப்கமிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருனாலையும் வந்து ஒரு வெற்றி படமான படங்கள் கொண்டு வர முடியும். ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு திஸ் என்டையர் டீம், காஸ்ட், எடிட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்ஸ். ஆல் த பெஸ்ட், விஷிங் யூ குட் லக். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து டைரக்டர் அவர் என்ன எதிர்பார்த்தாரோ ஆக்சுவலாக வந்து அது சிறப்பாக வந்திருக்கு. 5 பாட்டுமே வந்து நல்லா வந்திருக்கு. அவரோட டேஸ்ட்டு படத்தில் ஒரு பாட்டுமே ஒரு ஜானரில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னவோ அது கிடச்சிருக்கு நான் நம்புகிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு சீனுமே வந்து அவர் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்த்து சொல்லுவார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம இரவின் விழிகள் டீமில் இருக்க எல்லாருக்குமே, டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து நன்றி. லிரிக்ஸ் எழுதின அரவிந்த் அக்ரம், அவர் என்ன அந்த லிரிக்ஸ் வந்து ஒரு பாட்டுமே பார்த்து அவர் ஒரு தடவை அனுப்புனாருன்னா அதில் எந்த ஒரு கரெக்ஷனுமே இருக்காது. அவர் டைரக்டருமே அப்படி தான் அவர் சொல்லுவார். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் எழுதி கொடுத்தாரு. அதே மாதிரி பாட்டுமே நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் வேற யாரும் மிஸ் பண்ணுறேன்னு தெரில, ஏன்னா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, பேசுகிறதே இல்லை ஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம். ஸோ எல்லாருக்குமே நன்றி, இங்கே இருந்திருக்கிற எல்லாருக்கும். இந்த படம் வந்து எல்லாத்தையும் போய் சேரணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக கானா கௌரி சங்கர், அவர் வந்து நல்லா பாடி கொடுத்துருக்க ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ அவருக்குமே நன்றி. மகாலிங்கம் அண்ணன், அவரை நான் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன், சாரி. ஆக்சுவலாக அவர் வந்து வாடா கருப்பா சாங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டுடியோவில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்டுடியோக்குள்ளே வந்தோடனே பாட்டை கேட்டோன்னே அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம்ப்பா, ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு அப்படின்னு தான் சொன்னார். தவிர வேறு எந்த ஒரு எதுவுமே இல்லை, அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அவரோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு அந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பாட்டு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. படத்துலையும் ஒரு விஷுவலோட பார்க்கும்போது, கதையோட பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இரவின் டீம், அப்புறம் என்னோட அம்மாக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஹலோ மச்சாஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இங்க வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன். அஜித் சார், மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட், அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நிறைய ஐடியாஸ், ரொம்ப எப்பவுமே நிறைய தாட்ஸ் எல்லாமே வரும். ஐ வில் டெல் ஒன் என்னாச்சு ஸ்டோரி சொல்லுவேன். இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி எனக்கு கால் வந்திருக்கு டைரக்டர்.
ஹலோ, நாங்கள் ராஜேஷ் டிரெக்டர் தான். இந்த மாதிரி நாங்கள் படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டோரி எல்லாம் சொன்னார். ஓகே ஃபைன், எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் ஷூட்டிங் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்தார். ஸ்கிரிப்ட் பார்த்துட்டா என்ன இது நல்லா சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஒன் டே ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிடுச்சு. ஹீரோ கேரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு லாஸ்ட்ல பேக்கப் ஆயிடுச்சு. எல்லாரும் ஊரும் கிளம்பிட்டார். பேக்கப் ஆயிடுச்சு. ஒரு வாரம் அப்புறம் டிரெக்டர் கால் வந்திருக்கு. நீமா, அந்த சீன் கொஞ்சம் எனக்கு வேற ஐடியா வந்திருக்கு. நீங்க நெக்ஸ்ட் வாரம்ல ஃப்ரீ இருக்கீங்க, நீங்க ஷூட்டிங்குக்கு வாங்க. ஓகே சார், நாங்க வரோம், நாங்க ரெடி இருக்கேன். அதுவும் ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லாரும் பேக்கப் பண்ணிட்டு எல்லாரும் டாட்டா பை பை சொன்னார், கிளம்பிட்டார். அப்புறம் 2 வாரம் அப்புறம் நான் தான் கால் பண்ணிருக்கேன் டிரெக்டருக்கு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நீமா, நான் எடிட்டிங் பார்த்தேன். அது கொஞ்சம் அது ஹீரோ போர்ஷன்ல கொஞ்சம் எனக்கு அது சாட்டிஸ்பாக்சன் இல்லை. நாங்க திருப்பி ரீஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டடா ஃபோக்கஸ்டான டிரெக்டர். எப்பவுமே எல்லா ஸ்டெப்ல நிறைய அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாரு. அப்புறம் ஆக்டர்ஸ் கேலிபரும் பார்த்துட்டு அவர் கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகா கொடுத்தாரு. சார், என்னன்னா உங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு சில டைம் அன்யன் படம் ஞாபகம் வரும். எப்படின்னா, காலையில நாங்க ஷூட்டிங் போகும் முன்னாடி நாங்க பார்த்து, ஹலோ சார், குட் மார்னிங் அம்பி மாதுரி, குட் மார்னிங் நீமா. அங்கே திடீரா நாங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்து சடனா அன்யன் கேரக்டர் வந்திருக்கு. அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ லைக், ஏய் ரூபன் எங்க ஆர்டிஸ்ட், எங்க ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்க, மேக்கப் மேன் எங்க மேக்கப் மேன் கூப்பிடுங்க. அந்த மாதிரி ஒரு அவ்வளோ எனர்ஜி இருக்கு. ஸோ ஃபைனலி ஷூட் பேக்கப் ஆயிடுச்சு. லாஸ்ட் யாரும் வரும். ஸோ ஃபைனலி யாரும் கேரக்டர் வரும். சொல்லுங்க. ஃபைனலி ரெமோ கேரக்டர் வரும். ஹேய், சூப்பரா வந்திருக்கு, சூப்பரா அழகா வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டடா ஆக்டர் தான். ஆக்டர், டிரெக்டர் அண்ட் வெர்சடைல் ஹியூமன் பீயிங். சார், எனக்கு இந்த படத்திலே ஏன் நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு, அப்புறம் இந்த படத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன். அண்ட் இந்த ஸ்பெஷல் டேல ஒரு ஸ்பெஷல் பர்சன் மாதிரி பேசும். அசர் மியூசிக் டைரக்டர், your music has really been magical. அப்புறம் அந்த சாங் நீங்க டுடே you didn't play it, but அந்த கக்கமோ சாங் மாதிரி சொல்லுங்க. ரியலி ஒரு யூனிக்கான ஸ்டெப்ஸ். I have to really appreciate Anthony Master for this. He made sure every steps matched the mood of the music. Really, it was great fun working with you, sir. And GOP sir, Bhaskar sir, அவங்களுக்கு ரொம்ப பேஷன்ஸ், ரொம்ப கிரியேட்டிவ். அப்புறம் ரொம்ப கிரியேட்டிவா லைக் ஷோன் எவ்ரி ஃப்ரேம்ஸ்ல ஒரு கிரியேட்டிவான அழகா காமிச்சார். He made sure he had shown the story like very beautifully through his lens. And எல்லாருக்கும் இங்க என் கூட மகேந்தர் இந்த படத்துல ஒரு பேக் போன், இந்த மெயின் பில்லர் தான் சொல்லும். ப்ரொடியூசர் கம் ஹீரோ. எனக்கு உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃப்ரம் தி பிகினிங், ரொம்ப சப்போர்ட்டிவா பண்ணிட்டு இருக்கிறார் அண்ட் இருந்தார். ஸோ இங்க
என் கூட ஒர்க் பண்ணிட்டு எல்லாருக்கும் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே அப்புறம் என்ன சொல்லும், ஸோ சூன் நம்ம படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டர் போயிட்டு மூவி பாருங்க. நீங்க மட்டுமல்ல, உங்க குடும்பம் நண்பர்கள் கூட மூவி போயிட்டு பாருங்க. உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு என்னோட டீமுக்கு வேணும். அண்ட் நாங்க ஏதாவது தப்பா பேசிட்டு மன்னித்து விடுங்கள். அண்ட் நன்றி. இனியாயிராவ். இந்த படம் வந்து எப்படி உருவானதுன்னு சொல்றதை விட எப்படி தயாரானதுங்கிறத இயக்குனர் நான் சொல்றதை விட ப்ரொடியூசர் சொல்லுவாரு. இது முதல்ல வந்து தயாரிப்பதற்கு அந்த மகேந்திரா ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது. இது தயாரிக்கிறதுக்கான ஒரு ஐடியாலெல்லாம் அவங்க இல்லை. இது வேற ஒரு ப்ரொடக்ஷன்ல வேற ஒரு கதையா வேற ஒரு இடத்துக்கு தான் போணுச்சு. இது அதுக்கப்புறம் ஒரு 3 or 4 months நான் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் மகேந்திரன் வந்து ரொம்ப நீண்ட நாள நண்பர். அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு அவர் வந்து என்கிட்ட வந்து இல்லை நம்மளே பண்ணலாம் என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது விளையாட்டு வியாபாரம்ல பண்றேன்டா, சும்மா சின்னதா பண்ணிட்டு 10 நாள்ல விட்டு ஓட்டிங்கன்னா தப்பாயிடும் அப்படின்னு. இல்லை நான் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனால் 10 நாள் கழிச்சு நான் சொன்னதுதான் சொன்னாரு. இல்லைண்ணா இது சரியா வராப்புல இருக்கு, எனக்கு பயமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் ஒரு செவியில் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஹோல்ட் பண்ணா நிறைய செலவு பண்ணியிருக்கோம், என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸு நிறைய பேரோட உதவியோட நிறைய கதை விவாதங்கள் எல்லாம் பண்ணி 1 மாசம் கழிச்சு திருப்பி இந்த கதையை கொண்டு போய் அது ஒரு படமாக்கி திருப்பி கொண்டாந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்தோம். இது வந்து மிகப்பெரிய பங்கு ராமருக்கு இருக்கு. நம்ம ராமர் எடிட்டர் ராமருக்கு இருக்கு. வெங்கடேஷ் அண்ணன் அவங்க 2 பேராலையும் வர முடியல. அதனால எங்க இருந்தாலும் அவங்களோட வாழ்த்து எனக்கு இருக்குன்னு நம்புறேன். அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ராமர் வந்து ஒரு எடிட் பண்ணிட்டு இந்த படத்தை எடிட் பண்ணிட்டு அது நல்லா இருந்தா மட்டும்தான் அதை வந்து கண்டினியூ பண்ணுவார். ராமரோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்சிமம் இங்கே உள்ள ஊடகம் தெரிஞ்சிருக்கும். திருப்பி நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் திருப்பி மறுபடியும் வந்து நம்மள்ட்ட ஆப்ஷன் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாப்ல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் எடிட்டிங்ல உட்காந்துருந்தேன். 3 மாசம் எடிட்டிங் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. 3 மாசம் கழிச்சு திருப்பி வந்து என்கிட்ட ஆப்ஷன் சொன்னாப்ல, ஜி படம் சூப்பரா வந்திருக்கு, அருமையா வந்திருக்கு படம், ஒரே ஒரு குறை தான் அப்படின்னாப்ல. என்னன்னு ஒன்றும் இல்லை, சாங் மட்டும் ஒரு 2 சாங் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க, கதை கேட்டா வைக்க போறேன், கதை கேட்கல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 3 சாங் தான் இருந்தது படத்துல. அப்புறம் திருப்பி மறுபடியும் இது எந்த ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி கட்ஸ் வருங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. திருப்பி இப்போ நான் தயாரிப்பாளர் சொல்லும் போது இல்லை 2 சாங் இருந்தால் நல்லா சொல்றாங்க. இங்க ஆடியன்ஸை திருப்திப்படுற எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு பிசினஸையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால நாங்கள் எங்களை நம்பி பணத்தை போட்டுறீங்க, என்ன நம்பிங்கிறத விட எங்களை நம்பி பணத்தை போட்டுறீங்க. மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதை தாண்டி ஒரு விஷயம் இங்க இருக்கு. முதல்ல மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான வழியை மட்டும் நீ பாருங்க என்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனா எனக்கு அதை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. உங்கள்கிட்ட நான் வந்து நல்ல பேர் எடுத்து ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனா வாங்கின பணத்தை திருப்பி சரியான முறையில் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து 2 சாங் நம்ம டிஸ்கஸ் போய் வைக்கலாம்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் 12 நாள் எடுத்த ஷூட்டே கட் பண்ணி தூக்கி போட்டோம். ஏன்னா தயாரிப்பாளர் வந்து வேண்டாம், அது வேண்டாம், வேற மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம் சொல்லி கட் பண்ணி தூக்கி போட்டு திருப்பி மறுபடியும் ஒரு கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த கதையை நாட்டை ஓட்ட வச்சு திருப்பி மறுபடியும் பெரிய கதை திருப்பி பண்ணோம். திருப்பி ஒரு 45 days போனிச்சு, ஷூட் பண்ணிச்சு. அப்படிலாம் சப்போர்ட் பண்ணாரு இவரு. அப்படி வந்து ராமர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் எடிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது மாதிரி டிஏல வந்து ஹர்ஷவர்தன், ஐஃப்ளை மீடியா ஹர்ஷவர்தன் வந்து இன்னைக்கு வரையும் இந்த நிமிஷம் வரையும் எனக்கு பேக் போன், பயங்கரமான பேக் போன் ஹர்ஷவர்தன். அது நிறைய சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளோ பேக் போன் எனக்கு. தான் அவர் வந்து இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இல்லை ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், பார்த்தா கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் அவர் ஒத்துக்கிட்டார். ஏன்னா இது வந்து ஒரு தடவை தான் பண்ணிட்டு நம்ம போயிடலாம், திருப்பி இன்னொரு தடவை பண்ணலாம், இன்னொரு தடவை பண்ணலாங்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு தடவை பண்றோம், அது ஒழுங்கா பண்ணா மட்டும்தான் இன்னொரு தடவை பண்ண முடியுங்கிற விஷயம் இது. அதனால இந்த ஒரு தடவை ஒழுங்கா பண்ணிடணும்னு நான் நினைச்சேன். அதை நான் வந்து சரியா வந்து பயன்படுத்தின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாடல்கள் பார்த்துருப்பீங்க, சரியா வந்திருக்கும் நம்புறோம். சரியா வந்திருக்கு. அது மக்களாகிய நீங்க தான் பார்த்துட்டு பெரிய ரெஸ்பான்சிபிள் பண்ணீங்க நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை பண்ணும். இந்த பாத்தீங்கன்னா இந்த கதையோட நாட் பாத்தீங்கன்னா 1947 எல்லாம் பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் 1947 சுதந்திரம் வந்துச்சுன்னு சொல்றாங்க.
நான் என்ன அதை நம்பலன்னு வச்சுங்களேன், சுகந்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மிராசுகள் சில ஜமீன்தார்களோட கையில் ஆதிக்கம் இருந்ததாக சொல்லப்படுது. என்னோட கேள்விதான் எனக்கு, அதனால சொல்லப்படுது. நான் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன். சில மிராசுகள் சில ஜமீன்தாரோட கையில் அந்த ஆதிக்கம் இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டது இல்லாமல் நிறைய விஷயங்களுக்குள்ளார பெண்களை முடக்க பார்த்தாங்க. இதுக்குள்ளதான் நீங்க இருக்கணும், இதுக்கு மீறி போகக்கூடாது, போனாக்கா சாமி கண்ணை குத்திருங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அதை வந்து சில முன்னோர்கள்லாம் வந்து மாற்றி அமைச்சாங்க. சில அரசியல் அமைப்பெல்லாம் வந்து மாற்றி அமைச்சது. சில முற்போக்கு சிந்தனைகள் வந்தது, மாற்றி அமைச்சது. அதுக்கப்புறம் சில சட்டங்கள் வந்துச்சு, திருத்தறதுக்கு சட்டங்கள் வந்துச்சு. இன்னைய வரையும் சட்டங்கள் வந்தாலும், முற்போக்கியாளர்கள் வந்தாலும், யாரு வந்தாலும், எது வந்தாலும் நடப்பவை நடந்து கொண்டே இருக்கிறது. ட்ரெயினில் வந்து இன்னைக்கு ஓடிட்டு இருக்க ட்ரெயினில் வந்து செயின்ஸ் கம்பி பண்ணிட்டு அறுத்து போட்டு போறானுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரேப்பிங் நடக்குது. சின்ன குழந்தை, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. கிட்டத்தட்ட 40 பொண்ணு 50 பொண்ணை ஒரு கோயில்ல ரேப் பண்ணதா சொல்லப்படுது. இது எல்லாமே சொல் கேள்விக்கிறதோட பார்க்கும் போதும் கேட்கும் போதும் மனசு அதிருது. அதோட விளைவு தான் இந்த இறைவன் விழிகள். இந்த இறைவன் விழிகள்ல நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொல்லியிருக்கேன். இந்த சமுதாயத்துக்கு என்னால என்ன முடியும் அதை நான் வந்து ரொம்ப சீராகவும் நேராகவும் நான் பதிவு பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். வந்திருக்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த மீண்டும் நன்றி. ஊடகவியல் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. என்னோட மூச்சே நீங்க தான். இந்த படத்தை எப்படியா கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப கண்ணியமா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான இசையை கொடுத்திருக்காரு இந்த படத்துல. ரொம்ப 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 மனசுக்கு நெருக்கமான இசையை கொடுத்திருக்காரு. நான் என்ன கேட்கிறேனோ அதை கொடுப்பாரு. என்ன சொல்ல வரணும் அதை கொடுப்பாரு. நான் போன்ல ஜஸ்ட் சொல்லிட்டு நான் போறதுக்குள்ளார லிரிக்கல் எழுதி கொடுத்துருவாப்ல அரவிந்த் அக்ரம். அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி கேமராமேன் பாஸ்கரன் வந்து இப்படி கையை எடுத்து இப்படி வச்சுட்டாருன்னு சொன்னாக்கா அது இப்படிதான் பார்ப்பாரு. ஆங்கில் இப்படி பார்த்துட்டு டே இவா இது பாரு சரியா இருப்பாரு போலல்ல அப்படிம்பாரு. போலண்ணே அது அவ்வளோ உயரம் இருக்கு எப்படின்னா போறது. ரொம்ப காட்டுக்குள்ள போனா அப்படிதான் வார்னர். ஏன்னா இது ஏற்காடு ஷூட்ல வந்து மேல போறதுக்கு வண்டியெல்லாம் கிடையாது. அது நடந்தான் போகணும். வெள்ளிமலைங்கிற ஒரு ஏரியாவில் பண்ணோம். அது எல்லாரும் மேலே போகிறதுலாம் வண்டியெல்லாம் கிடையாது. இதை விட சுவாரஸ்யம் என்னன்னா கேமராமேன் ஒரு வேலை பண்ண சொல்லிட்டு வா சொல்லிடுறேன். என்ன பண்ணாங்கன்னா ஜீவாண்ணா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வந்திருக்காருன்னு தெரியல. இங்கே ஃபைட் மாஸ்டர் ஜீவாண்ணா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரோப்பு போட்டாங்க. எனக்கு ரோப்பு போட்டு ஒரு 80 அடி இருக்கணும்னு 80 அடி இருக்கும் உயரம். சிசர் மனோரனா கூட இருந்தார். 80 அடி உயரத்துல ரோப் போட்டாங்க. மேலே ஏறணும். ஒரு ட்ரெயில் பார்த்துக்கலாமான்னு கேட்டாங்க. ட்ரெயிலா 80 அடி உயரத்துல மேலே ஏறி திருப்பி நான் கீழே இறங்கி ட்ரெயில் பார்க்குறீங்களா அப்படின்னா இல்லை, ஒரு தடவை பார்த்துக்கலாம் ரோப்பு கரெக்டாக இருந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணி பார்த்துக்கலாம். நாங்கள் ஜம்ப் பண்ணி பார்த்தா ரோப்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இது இவங்களுக்குள்ளார பேசிட்டு ஏதோ இருந்திருக்காங்க, எனக்கு தெரியல. டைரக்டர் அந்த இடத்துல இருக்கணுங்கிறது அப்பதான் உணர்ந்தேன். நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டண்ட் ரூபன்ட்ட சொல்லிட்டு பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பசங்க அசிஸ்டன்ட் சரி கிடையாது. ரூபன் தான் ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணுவான். அதனால ரூபன்ட்ட சொல்லிட்டு நான் ரோப்ல தூங்க ஆரம்பிச்சிட்டேன். டக்குன்னு ரெடி ரோல் ஆக்ஷன் அப்படின்னு டக்குன்னு தூக்கிட்டாங்க ரோப்பை. தூக்கிட்டா ஒரு 80 அடிக்கு மேலே போயிடுச்சு ரோப்பு. மேலே போயிட்டு ஒரு 10 செகண்ட் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் ஆயிடுச்சு. என்னடா ஒருத்தனும் கட்டும் சொல்ல காணும், திருப்பி வான்னு கூப்பிட காணும், ரோப்பு இழுத்த மாதிரியே நிற்கிது என்னடான்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு எனக்கு பேலன்ஸ் தொடையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு கீழே இப்படி பார்க்குறேன். எல்லாம் இத்தனோன்னு தெரியுறாங்க எல்லாரும். திரும்பி என்னால் பார்க்க முடியாது. ரோப்பு இந்த பக்கம் கட்டிருக்கு. என்ன என்னடா அது இறக்குறாங்களா இல்லை ரோல் போயிட்டு இருக்கா என்னன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல. மேலே அப்புறம் அண்ணாந்து பார்த்தேன், கேமரா மேலே ட்ரோன் ஓடி இருந்துச்சு. அப்புறமா சத்தம் போட்டு ரோப்பை திருப்பினாங்க. திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா பாஸ்கரனும் நம்ம பைப் மாஸ்டரும் நின்றுக்கிட்டு இல்லைம்மா சார் அது மேலே ஏறினாமா சார், அது கீழே இறக்கலாமா சார், கீழே இறக்கும்போது ஒருத்தர் ரோல் பண்ணிக்கலாமா சார், அது ஏறும்போது கஷ்டமா இருக்குமா சார். பாசன்னா நான் திருப்பி கூட ஏறுறேன், தயவு செய்து நான் கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு 2-3 நிமிஷம் அந்த மேலே ரோல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட், நான் மேலே இருந்துருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ கான்ஃபிடென்ட். நான் உழைப்பை அவங்க பார்த்துட்டு மேலே இருந்தால் கரெக்டாக அவன் பண்ணுவான், கீழே இறக்கி வருவாங்கிற கான்ஃபிடென்ட். பட் நான் மேலே போனதுக்கு அப்புறம் கீழே பார்க்கும்போது எனக்கு பெரிய பயம் வந்துருச்சு. அப்புறம் கீழே சொன்னேன்னா இதெல்லாம் பண்ணாங்க. இல்லைடா கீழே ரிட்டர்ன் வரும்போது ரிவைஸ் ஷாட்லாம் போட்டால் நல்லா இருக்காது எடிட்டில். நம்ம அது மாதிரி எடிட்டிங் நாலேஜ் பர்சன், அவர் எடிட்டிங் நாலேஜ் அது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காதாங்கிறத அங்கேயே அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கேமராமேன். அப்புறம் அந்த மியூசிக் வாங்கியிருக்க ஜி மியூசிக் கம்பெனி அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த ட்ரெய்லர் வந்து 6/3 ரிலீஸ் ஆகிருக்குது ஜி மியூசிக்கில். பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை அதில் பதிவிடுங்க. பாடல்களுக்கு கூட அடுத்தடுத்தது பாடல்களும் வரும். அப்புறம் வந்து PRO ஜானன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஜானண்ணன்.
நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 days வந்து கூடவே டிராவல் பண்ணி அலைஞ்சிருக்கோம். இந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தாலும் சொல்லவில்லை. அதெல்லாம் சும்மா அது தேவையில்லாத பேசுறதாயிடும். அதனால நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கோம். ஒரு 12 வருஷம் உழைச்சிருக்கோம். அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு 7 நாள் வந்து டிராவல் வந்து அவரோட ஜார்னி பண்றது வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சது என்னால் அவர் கூட இருக்கும்போது. அப்புறம் வந்து நம்ம நம்பி அண்ணன் வந்து என்ன சொன்னாலும் அது தகும். அந்த அளவுக்கு அவர் வந்து உழைப்பாளி. நம்பி அண்ணன் மாதிரி உழைப்பாளிலாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேர்மையான உழைப்பாளி நான் பார்த்ததில்ல. அவ்வளோ நேர்மையா சொன்ன விஷயத்த கரெக்டா இங்க வாடா, இங்க இத்தனை மணிக்கு போவோம், வா 3 மணிக்குன்னா 3 மணி, 4 மணி 4 மணி அந்த அளவுக்கு பண்ணுவார். அது மாதிரி நம்பி அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, அப்புறம் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் மாஸ்டர் LK ஆண்டனி மாஸ்டர் சிறப்பாக நடன அமைப்பு அமைச்சிருக்காரு, அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி.